மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 6ஆம் வகுப்பில் விரிவானம் பார்க்க போகிறோம். என்ன மாணவர்களே, இது வரைக்கும் நடத்தின பாடங்கள்லாம் நல்லா படிச்சிங்களா? அன்னன்னைக்கு நடத்துகிற பாடத்தை படித்து எழுதி பாருங்கள். டெஸ்ட்டு வர்றப்ப கரெக்டாக எழுதுறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். இப்போ விரிவானம் பார்க்க போகிறோம். இயல் 1 இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இன்பத்தமிழ் மொழி பாடம் பற்றி தான் பார்த்துருக்கோம். மொழியில் இன்பத்தமிழ், தமிழ்குமி இது ரெண்டும் கவிதை பேழை. அடுத்து வளர்த்தமிழ், உரைநடை உலகம். அதில் உள்ள புக் பேக் கொஸ்டின்லாம் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் நல்லா படிச்சுக்குங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 1 விரிவானம், கனவு பழித்தது. இது ஒரு கடிதமாக கொடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா, கடிதம் எழுதுகிற முறையும் கற்றுக்கிட்டு உங்களோட கனவு என்ன அப்படிங்கிறதையும் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். விரிவானம் அப்படின்னாவே துணைப்பாடம். விரிவானம்னாவே துணைப்பாடம். பாடத்தோட தலைப்பு கனவு பழித்தது. கனவு என்பது இரவில் தூங்கும்போது காண்பது அந்த கனவு கிடையாது. கனவு என்ன அப்படின்னா, இங்கே கனவுன்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய எதிர்கால லட்சியம், எதிர்காலம் பற்றிய கனவு தான் இங்கே சொல்ல போகிறோம். எதிர்காலம் பற்றி இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். நான் ஆசிரியர் ஆகணும், நான் ஒரு அறிவியல் துறையில் வேலை பார்க்கணும், நான் கலெக்டராக மாவட்ட ஆட்சியர் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியம் தான் கனவாக நம்ம காண்கிறது. என்ன மாணவர்களே, உங்களது லட்சியம் பற்றி நீங்களாம் கனவு கண்டிருப்பீங்க. யாரெல்லாம் என்னென்ன கனவு கண்டிருப்பீங்களோ நினச்சி பாருங்க. அவங்கவுங்கெல்லாம் என்னென்ன கனவுகள் கண்டிருக்கீங்களோ அந்த லட்சியத்தை நோக்கி போகிற வழியில் நீங்கள் என்ன செய்யணும், செயல்படணும். இப்போ நம்மளோட மறைந்த மேதகு அப்துல் கலாமே சொல்லியிருக்கிறாரு, கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்னது, கனவு காணணும். கனவுனா என்ன, தூக்கத்தில் காண்கிற அந்த கனவு கிடையாது. நம்ம அவங்கள பார்த்தோம் இவங்கள பார்த்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அம்மா வந்தாங்க கனவுல அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. நம்மளுடைய கனவு என்ன, நீ என்ன ஆகணும், நீ எந்த வழியில் போகிற, என்ன லட்சியத்தில் போகிற அப்படிங்கிறது தான் இங்கே கனவாக எடுத்துக்கணும். இங்கே கனவு பழித்தது அப்படின்னா, மங்கை என்ன செய்கிறா அப்படின்னா, இப்போ கவனிங்க, அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்குது. அதுபோல் இங்கே யார் கனவு காண்கிறது, அந்த கனவின் மூலமாக என்னென்னலாம் நடைபெற்றது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நுழையும் முன் கவனிங்க. தமிழில் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு. இவை மட்டுமல்ல, அறிவியலும் உண்டு. தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டு இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இலக்கியங்கள் கூறும் செய்திகளை பற்றி தான் நம்ம இப்போ அறிய போகிறோம். இலக்கியங்கள் கூறும் செய்திகளை பற்றி அறிய போகிறோம். கடிதம் என்பது நம்ம எழுத்து மூலம் எழுதுறத தான் நம்ம என்ன சொல்கிறோம், கடிதம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கடிதம் தற்பொழுது என்ன ஆகி விட்டதுனாக்க வழக்கழிந்து விட்டது. அப்போல்லாம் நம்ம ஒரு செய்தியை தெரிவிக்கணும்னா என்ன செய்வோம், கடிதம் எழுதுவோம். அதை எங்கே கொண்டு போய் போடுவோம், அஞ்சலகத்தில் போடுவோம், திரும்ப போஸ்ட்மேன் கொடுப்பான். இந்த மாதிரி எழுத்து முறையில் கடிதம் போக்குவரத்து இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அறிவியல் வளர்ச்சினால் நெட்டு, இமெயில் இந்த மாதிரி வளர்ச்சிக்கு போனதுனால கடிதம் எழுதும் முறை இப்போ வழக்கழிந்து விட்டது. இப்போ பாடத்தில் என்ன அப்படின்னாக்கா, இன்சுவை தன்னோட அத்தை நறுமுகைக்கு கடிதம் எழுதுகிறான். எப்போ அப்படின்னா 6ஆம் வகுப்பு படிக்கும்போது கடிதம் எழுதுகிறான். 6ஆம் வகுப்பு படித்ததுல இருந்து அவள் என்ன பண்ணுறான், அவளோட அத்தைக்கு கடிதம் எழுதிக்கிட்டே இருக்கிறா. எதை பற்றி அப்படின்னா, அவள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசு பள்ளியில் தான் படிக்கிறாள். அரசு பள்ளியில் தமிழ் பாட வழியில் படிக்கிறாள். அப்போ அவளுக்கு என்ன ஆசை அப்படின்னாக்க, ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் ஆகணும், அறிவியல் துறையில் பணியாற்றணும்னு அவளுக்கு ஆசை. அந்த ஆசை நிறைவேறதுக்கு நான் தமிழ் வழியில் படித்தா நிறைவேறுமா அப்படின்ட்டு கடிதம் எழுதிக்கிட்டே இருக்கிறான். அவளுடைய ஆசை பின்னாடி நிறைவேறுது. நிறைவேறப்பவும் தன்னோட அத்தைக்கு கடிதம் எழுதுறா. அதை பற்றி தான் நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம கடிதம் எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா,
கடிதத்தோட வலப்பக்கத்தில் நாம் யார் எழுதுகிறோம், அவங்க எந்த ஊர்லேருந்து எழுதுகிறாங்க, அவங்க என்னைக்கு எழுதுகிறாங்க அப்படிங்கிறத என்ன செய்யணும்னா கடிதத்தோட வலது பக்கத்தில் எழுதணும். இப்போ பாருங்கள், இடம் மதுரை அப்படின்னு இருக்கா. அடுத்து அவங்க என்ன நாளில் எழுதுகிறாங்க, நாள் 12/6/2017 எழுதுகிறாங்க. சரி, என்ன எழுதுகிறாங்கன்னு பார்க்கலாமா? அன்புள்ள அத்தைக்கு வணக்கம். நான் நலம், நீங்கள் நலமா? என் பள்ளி பருவ கனவு நனவாகிவிட்டது. ஆம் அத்தை, இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களைத்தான் நான் நினைத்து கொள்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படித்த போது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன், நினைவிருக்கிறதா? இப்போ கவனிங்க, இன்சுவை என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா 6ஆம் வகுப்பு படிக்கும்போதே தன்னோட அத்தைக்கு கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கா. 6ஆம் வகுப்பு படிக்கும்போது அப்படின்னா எப்போ எழுதுனா அப்படின்னாக்கா 2006 எழுதியிருக்கா. இப்போ 2017. அப்போ எழுதும்போது 11 வயசாக இருந்த பொழுது கடிதம் எழுதியிருக்கா. இன்றைக்கி மறுபடியும் அத்தைக்கு எழுதும்போது அவளுடைய வயது எத்தனை அப்படின்னாக்கா இன்சுவையோட வயது 22. என்னவா எழுதியிருக்கானா, நான் இது வரைக்கும் நான் என்ன கனவு கண்டேன்னா அந்த கனவெல்லாம் நனவாகி நான் இன்றைக்கி என்ன ஆக போகிறேன், ஒரு விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர போகிறேன் அப்படின்னு அத்தைக்கு கடிதம் எழுதியிருக்கிறா. இப்போ கவனிங்க, இதுலேருந்து 2 இது தெரிஞ்சுக்குங்க. அத்தைக்கு கடிதம் எழுதுகிறா, அதையும் பார்த்துக்குங்க. கடிதம் எழுதும்போது எழுதும் முறை இருக்குது, அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், வலது பக்கத்தில் ஓரத்தில் எந்த இடத்துலேருந்து எழுதுகிறோம், என்றைக்கு எழுதுகிறோம் அப்படிங்கிற நாளை போடணும். அடுத்து நம்ம யாரையும் கடிதம் எழுதும்போது எப்படி விழித்து அழைக்கணும் அப்படின்னா அன்புள்ள, அன்புடன். யாருக்கு எழுத போகிறோம், அண்ணனுக்குன்னா அண்ணன், அத்தைக்குன்னா அத்தை அப்படின்னு எழுதணும். சரி, இதை முடிச்சிட்டோம். நாம் அடுத்து என்ன பின்பற்றணும் அப்படின்னா வணக்கம்னு சொல்லி விழித்து தான் நம்ம என்ன செய்யணும், யாருக்குமே கடிதம் எழுத ஆரம்பிக்கணும். சரி, இப்போ கடிதம் எழுதியாச்சு, அடுத்து பார்க்கலாம். இப்போ இன்சுவை தன்னோட 6ஆம் வகுப்பு படிக்கும்போது 11 வயதில் எழுதிய கடிதம் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பாருங்க. அன்புள்ள அத்தை, நான் நலம், நீங்கள் நலமா? வருங்காலத்தில் உங்களைப் போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம். நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன். அது உங்களுக்கும் தெரியும். தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள். என்னால் சாதிக்க முடியாதா? தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா? எனக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு என்ன சொல்கிறேன். நான் அத்தை என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரசு பணியில் வேலை பார்க்குறா, அரசு அறிவியல் துறையில் வேலை பார்க்குறா. நான் அரசு பள்ளியில் படிக்கிறேன், அதுவும் தமிழ் வழியில் படிக்கிறேன். இப்போ தமிழ் வழியில் படித்தா நான் என்ன அறிவியல் அறிஞர் ஆக முடியாதுன்னு சொல்கிறாங்க, பல பேர் சொல்கிறாங்க. என்னால் சாதிக்க முடியாதா, என் கனவு பலிக்காதா அப்படின்னலாம் யார் கேட்குறா? இன்சுவை கேட்குறா. இன்சுவை யாருக்கிட்டேன்னா தன்னோட அத்தை நறுமுகைகிட்ட கேட்குறா. இப்போ கவனிங்க, இப்போ முடித்த உடனே என்ன போடணும் லெட்டரில் அப்படின்னா தங்கள் அன்பிற்குரிய இன்சுவை, அத்தைக்கு கடிதம் எழுதிட்டா. இது எப்போ எழுதுனதுன்னா அவள் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது 11 வயசில் எழுதுறா. இந்த மாதிரி அத்தைக்கும் அவளுக்கும் கடித போக்குவரத்து இருந்துக்கிட்டு இருந்தப்ப அவள் அத்தை என்ன பண்ணுறான்னா அவளுக்கு ஊக்கம் கொடுக்குறா. ஊக்கம் கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம தமிழ் வழியில் படிக்கிறோமே, நம்மளால் படிக்க முடியாதுங்கிற அந்த இது போயிடுது. போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, அவளோடது படிப்பு தான் ஒரே லட்சியமாக இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவள் படித்து ஒரு அறிஞராகி அறிவியல் துறையில் பணியாற்ற போகிறா. கவனிங்க, அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள், செய்தி பலவற்றை கூறி ஊக்கம் அளித்து கொண்டே இருந்தீர்கள். என் ஐயங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்தீர்கள். என் கனவுகளுக்கு உரம் ஊட்டிய உங்களின் கடிதங்களே என்னோட கனவுகளுக்கு உரம் ஊட்டியவை உங்களின் கடிதங்களே அப்படின்னு சொல்கிறான். அப்போ உரம்னா என்ன, நம்ம பயிர்க்கெல்லாம் என்ன போடுவோம், உரம் போட்டால், நல்லா உரம் போட்டால் தான் செழித்து வளரும். அதுபோல் இங்கே உரமாக செயல்பட்டது யார் அப்படின்னா அவளுடைய அவளை என்கரேஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவளை நீ இந்த மாதிரிலாம் இரு அப்படின்னு உரம் ஊட்டியது யார் அப்படின்னாக்கா அவளுடைய அத்தை.
அக்கடிதங்களை அறிவு கருவூலங்களாக இன்றும் பாதுகாத்து வருகிறேன். என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகிவிட்டது. இன்சுவே என்ன பண்றா, 6ஆம் வகுப்புல தன்னோட அத்தைக்கு கடிதம் எழுதியிருக்கிறான். அந்த 6ஆம் வகுப்புல தன்னோட அத்தை எழுதின கடிதத்தை தான் இப்ப திரும்ப எடுத்து படிச்சு பார்க்கிறா. அந்த நினைவுகளை திரும்ப திரும்ப பார்க்கிறா. அந்த கடிதத்தை தான் நாம இப்போ பார்க்க போறோம். கவனிங்க, எங்கிருந்து எழுதுறா அப்படின்னாக்கா இடம் சென்னை. எங்கிருந்து எழுதுறா? இடம் சென்னை. இன்சுவை தன்னோட அத்தைக்கு எந்த ஊர்ல இருந்து எழுதுனான்னு முன்னாடியே பார்த்துருக்கீங்க. இடம் எதுல? மதுரையில இருந்து எழுதியிருக்கா. இப்போ எங்க எழுதுறா? சென்னை. யாரு எழுதுறது அப்படின்னாக்கா நறுமுகை, இன்சுவையோட அத்தை எழுதுறா. இப்போ எந்த பக்கம் எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? கடிதம் எழுதும் போது வலப்பக்கம் வலது பக்கம் ஓரத்துல எழுதணும்னு சொல்லியிருக்கேன். நாள் எப்பன்னு பாருங்க. 4/3/2006. அப்பா அவ 6ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கா. யாரு? இன்சுவை. அப்பா எழுதியிருக்கிறாங்க. கவனிங்க, அன்புள்ள இன்சுவை, இங்கு நான் நலமாக இருக்கிறேன். உன் கடிதம் கிடைத்தது. 6ஆம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய். மகிழ்ச்சி. தமிழ் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம். சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே. சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை. இன்சுவைட் அத்தை என்ன சொல்றா அப்படின்னாக்க, தமிழ்ல படித்தால் சாதிக்க முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது. அது ஒரு தவறான எண்ணம். ஆனால் தமிழில் படித்து நிறைய சாதனையாளர்கள் உருவாகி இருக்காங்க. அதனால தாய்மொழியில் படித்தவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய சாதனைகள்லாம் படிச்சிருக்காங்க. அதனால நீ இது மொழி தான் உனக்கு காரணம், தாய்மொழி தான் காரணம், அதுதான் உனக்கு தடை அப்படின்னு நீ நினைக்காத அப்படின்னு தன்னோட அத்தை சொல்றா. அடுத்து கவனிங்க. நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. அவற்றுள் சிலற்றை உன்னுடன் பகிர நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்கிற அப்படின்னாக்க, அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள சில பேரை நான் உன்னிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு இன்சுவை கிட்ட யார் சொல்கிறா அப்படின்னா நறுமுகை, இன்சுவையோட அத்தை சொல்கிறா. இப்போ கவனிங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா தொல்காப்பியர். இது எதுலன்னா தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தி உள்ளனர். உலக உயிர்களை ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், மூவறிவு உயிர், 4 அறிவு உயிர், 5 அறிவு உயிர், 6 அறிவு உயிர் என்னென்னு பிரித்து காமிச்சிருக்காரு. யார் அப்படின்னா தொல்காப்பியர் தன்னோட தொல்காப்பியத்தில் காமிச்சிருக்கிறாங்க. இப்போ உலகம் எவற்றால் ஆனது அப்படின்னா 5 பூதங்களால் ஆனது அப்படின்னு சொன்னது யாரு? அதுவும் தொல்காப்பியர் தன்னோட தொல்காப்பியங்கிற நூலில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து கவனிங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பின்னர் மேகம் பொழிந்து மழையாக பொழியும். இது பழந்தமிழ் இலக்கியங்களான எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி தரப்பட்டுள்ளது. கவனிங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், திரும்ப என்ன ஆகும்? மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இதை பழந்தமிழ் இலக்கியங்களில் எல்லா இலக்கியங்களையும் சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டது என்னென்னு சொல்லியிருக்காங்க? முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு எந்த நூல்களில் ஒன்று அப்படின்னாக்கா 10 பாட்டுகளில் ஒன்றில் முல்லைப்பாட்டில் இந்த
எதை பற்றி சொல்லியிருக்காங்க? மழையை பற்றி சொல்லியிருக்காங்க. கடல் நீர் ஆவியாகும், திரும்ப என்னாகும்? மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பரிபாடல் எந்த நூல்னா 8 தொகை நூல்களில் ஒன்று. அடுத்து திருக்குறள் எது? 14 கீழ்கணக்கு நூல்களில், அதுலேயும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கார் 40. அடுத்து திருப்பாவை. இந்த நூல்கள் எல்லாம் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா நிறைய அறிவியல் செய்திகள் சொல்லியிருக்காங்க. நம்மளோட தமிழ் மட்டும் கிடையாது, நிறைய அறிவியல் செய்திகளையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்கவே முடியாது. இது அறிவியல் கருத்து. இப்போ நல்லா கவனிங்க. ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குது, நீ அதை அழுத்தி பிடிச்சாலும் என்னாகும்? அதனோட அளவை சுருக்க முடியாது. ஆனால் காற்று ஊதுன பழுவுன நீ என்ன பண்ணலாம்? கொஞ்சம் சுருக்கி அழுத்தி பிடிக்கலாம், ஓரளவு பிடிக்கலாம், சுருக்க முடியும். ஆனால் திரவ பொருளை என்ன செய்ய முடியாதுன்னா நீ எவ்வளவு தான் அழுத்தி பிடிச்சாலும் அதை சுருக்க முடியாது. அப்படிங்க இந்த கருத்தை எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஔவையார் பாடல் ஒன்றில் சொல்லியிருக்காங்க. எதில் சொல்லியிருக்காங்க? ஔவையார் பாடல் ஒன்றில் சொல்லியிருக்காங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. நல்லா கவனிங்க, இந்த பாடலை கவனிங்க. ஆழ அமுக்கி முகக்கினின் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம திரவப்பொருளை எவ்வளவுதான் அழுத்தினாலும் அவற்றை அளவை நம்ம என்ன செய்ய முடியாது, சுருக்க முடியாது அப்படிங்கிறத ஔவையார் பாடலே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கவனிங்க. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இப்போ நம்ம உலகம் எதனால் ஆனது? ஐம்பூதங்களால் ஆனது. அந்த ஐம்பூதங்கள் என்னென்ன? நிலம், தீ, நீர், வளி, விசும்பு. இந்த ஐந்தும் கலந்தது தான் நம்மளோட உலகம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா தொல்காப்பியர். எந்த நூலில் அப்படின்னா தொல்காப்பியம். இது போன்ற தமிழ் இலக்கியங்களில் 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, தொல்காப்பியம், இந்த மாதிரி எல்லா நூல்களையுமே அறிவியல் பற்றிய கருத்துக்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னு என்ன பண்ணுற நறுமுகை தன்னோட இன்ஸ்வைக்கு கடிதத்தில் எழுதிக்கிட்டே இருக்கிறா. இப்போ என்னெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னாக்க திரவப்பொருளை எவ்வளவு தான் அமுக்குனாலும் என்ன கிடைக்காது, அதனோட அளவை சுருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஔவையார் என்ன சொல்லியிருக்காரு? ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது. அடுத்த ஔவையார் பாடலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு பாடல் என்ன சொல்லுது அப்படின்னாக்க போர்க்களத்தில் போர் செய்ய போகிறோம். போர் செய்ய போது அந்த எதிர்நாட்டு அரசன் என்ன செய்வான்? நம்மளோட போரிடும் போது மார்பில் புண்படுவது இயல்பு. அப்போ வீரர் ஒருவரின் காயத்தை வெந்நீர ஊசியால் தைத்த செய்தி எதில் சொல்கிறாங்க அப்படின்னா 10. நல்லா கவனிங்க, இந்த பாடத்தில் நல்லா கவனி. போர்க்களத்தில் ஒருத்தருக்கு மார்பில் புண்படுவது இயல்பு. அவ்வாறு புண்பட்ட வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 சொல்லியிருக்காங்க. அப்போவே அறுவை மருத்துவம் இருந்திருக்கு. அப்போவே என்னது? அறுவை சிகிச்சை இருந்திருக்கு அப்படிங்கிறது எதில் தெரியுது அப்படின்னா இந்த இலக்கியங்கள். அப்போவே அறிவியல் வளர்ச்சி இருந்ததை இந்த இலக்கியங்கள் மூலம் சொல்கிறாங்க. இப்போ 10 எந்த நூல்? 8 தொகை நூல்கள் ஒன்று. 8 தொகை நூல்னா எது? 8 தொகையும் 10 பாட்டும் சங்க அப்போ சங்க இலக்கியங்கள்லேயே ஒரு ஊசி கொண்டு வெந்நீரை ஊசியால் தைத்த செய்தியை அப்போவே அறிவியல் வளர்ச்சி இருந்ததை பற்றி கூறுறாங்க. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி எந்த நூல் சொல்கிறேன் அப்படின்னா கார் 40. அடுத்து நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு. நெடுவெல்லூசி நல்லா கவனிங்க. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு எதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 10. அந்த ஊசியால் தச்சு இந்த வடு இருக்கு அப்படின்னு எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10. அடுத்து பாருங்க. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின்
முடிமுதிர் பரதவர். இது எது சொல்லுது அப்படின்னா நற்றிணைங்கிற நூல் சொல்லுது. சுறா மீன், கோட்சுறானா என்ன? சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை. கோட்சுறா ஒருத்தர் தாக்கிடுது. அந்த சுறா தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை என்னும் நூலில் காணப்படுகிறது. முற்கால இலக்கியங்களால் இடம்பெற்றுள்ள அறிவியல் மருத்துவம் பற்றிய செய்திகள் வியப்பளிக்கின்றன. பாருங்க, இப்பதான் நம்ம அறிவியல் வளர்ச்சி நிறைய வளர்ந்துருக்கணும். ஆனால் அந்த காலத்தில் இலக்கியங்களே என்ன சொல்லியிருக்கிறாங்க? கோட்சுரா எரிந்ததை நரம்பை வச்சு தச்சிருக்கிறாங்க. வெள்ளூசி, போர்க்களத்தில் மார்பில் புண்பட்டவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஊசியை வச்சு தச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எதை சொல்லுதுன்னா அறுவை சிகிச்சையையும் அறிவியல் மருத்துவத்தை பற்றியுமே சொல்லிக்கிட்டு இருக்கு. அடுத்து இன்னொன்று கவனிங்க. தினை அளவு போதா சிறு புல் நீன்ற பனை அளவு காட்டும். இதில் என்னன்னா, இப்போ நீங்கள் கிராமத்தில் உள்ளவங்கன்னா வயலுக்கெல்லாம் போவீங்க. இப்போ வயலுக்கு போகிற வழியில் பனைமரம் இருக்கும். அந்த பனைமரம் நிற்கிற இடத்துலேருந்து அந்த விடி காலையில் போனீங்கன்னா பனி இருக்கும் பார்த்தியா? அந்த பனி ஒரு சிறு புல்லில் இருக்கும். அந்த சிறு புல்லில் வட்டமாக இருக்கிறதுக்குள்ள அவ்வளோ உயர பனைமரத்தையே எதுக்குள்ளே காட்டும்னா அந்த பனி நீர், அந்த புல்லில் உள்ள பனி நீருக்குள்ளே காட்டும். இதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தினை அளவு போதா சிறு புல் நீண்ட பனையளவு காட்டும். ஒரு சின்ன புல்லில் உள்ள அந்த பனிக்குள்ளே எவ்வளோ பெரிய மரத்தை காமிக்கிறதுங்கிறத இதை தான் யார் சொல்லியிருக்கு? இப்போ கண்டுபிடிச்சிருக்காரு. தொலைவில் உள்ள பொருளை உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படின்னு இப்போ தான் நம்மலாம் சொல்கிறோம். அதை யார் முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா அறிஞர் கலிலியோ கண்டுபிடிச்சிருக்கிறாரு. கவனி, தொலைவில் உள்ள பொருளை உருவத்தை சுருக்க அருகில் தோன்ற செய்ய முடியும். தொலைவில் உள்ள பொருளை உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். இது யாருன்னா அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து. இந்த கருத்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தான் இந்த கருத்து வந்துச்சு. ஆனால் இது எப்போ இடம்பெற்றது அப்படின்னா திருவள்ளுவ மாலை உருவான காலத்திலேயே இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூலில். யாருன்னா கபிலர் தன்னோட பாடலில் சொல்லியிருக்கிறாரு. நல்லா கவனிங்க. கலிலியோ கண்டுபிடிச்சது இப்போ இந்த நூல்கள்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் கலிலியோ கண்டுபிடிச்சார். தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை எங்கே காமிக்கலாம்? அருகில் தோன்ற செய்யலாம் அப்படின்னு. ஆனால் இதை முன்னாடியே யார் சொல்லியிருக்காருன்னா கபிலர் தன்னுடைய திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற பாடலில் சொல்லியிருக்கிறாரு. அந்த பாடலை கவனிங்க. தினை அளவு போதா சிறு புல் நீண்ட பனை அளவு காட்டும் கபிலர். அடுத்து கவனி. தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலோச்சி வருகிறார்கள். தற்காலத்தில் அறிவியல் துறைகளில் மட்டும் கிடையாது, எல்லா துறையிலையுமே என்ன செய்கிறாங்க? தமிழர்கள் கோலோச்சி வருகிறார்கள். சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள். நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நூல் வாசிப்பு உன் சிந்தனைக்கு வளம் சேர்க்கும். அறிவியல் மனப்பான்மை பெருகும். தமிழராலும் எந்த துறையிலும் எதையும் சாதிக்க முடியும். தொடர்ந்து முயற்சி செய். நீ வெல்வாய். உன் கனவு நனவாக வாழ்த்துகிறேன். அன்புடன் உன் அத்தை நறுமுகை. இப்போ என்ன சொல்லியிருக்கானா, இதெல்லாம் எடுத்துக்காட்டு சொல்லி நீ போய் தொடர்ந்து என்ன செய்யணும்? உன்னோட நூலகத்துக்கு போ. அங்கே உனக்கு மிகவும் உதவியான நூலெல்லாம் இருக்கும். நல்ல நூல்களை வாசி. அப்படி வாசிச்சேன்னா உன்னோட சிந்தனைக்கு வளம் சேர்க்கும். அறிவியல் மனப்பான்மை பெருகும். தமிழராலும் எந்த துறையிலும் எதையாயும் உன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு அன்னைக்கு அவள் அளித்த உற்சாகம்தான் இன்னைக்கு யாரே இன்சுவை ஒரு அறிஞர் பணிக்கு செல்றதுக்கு தயாராக இருக்க உதவியது. இப்போ அன்னைக்கு இன்சுவை ஸ்கூலில் சொன்னாங்க, நீ தமிழ் வழியில் படித்தா அறிவியல் துறைக்கு போக முடியாதுன்னு சொல்லி அவளை முட்டுக்கட்டை போட்டு அவள் யார்கிட்டையும் எதுவும் கேட்காம இருந்திருந்தானா இன்னைக்கு அவள் ஒரு
முட்டாளாவே எதுவுமே தெரியாத மாதிரி இருந்திருப்பாள். அவளுக்கு ஒரு அறிவு ஊக்கம் கொடுத்தது யாருன்னா அவளுடைய அத்தை. அதனால் அவள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறா, இளம் அறிவியல் ஆய்வாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதுபோல் நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, வாழ்க்கையில் முன்னேற நல்ல யார்கிட்டையாவது நல்ல அறிவு புத்திமதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உனக்கு என்ன துறையில் போகணும், நீ என்ன சாதிக்கணும், அப்பா அம்மா தான் சொல்கிறாங்கன்னு இல்லை, உனக்கு என்ன விருப்பமோ அதில் போகிறதுக்கு பாரு. உனக்கு எதில் நல்ல இன்ட்ரெஸ்ட், சில பேர் ஓவியம் நல்லா வரைவேன், சில பேர் என்ன பண்ணுவேன் அறிவியல் பற்றிய சிந்தனைகள் இருக்கும். இந்த மாதிரி உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய். மற்றவங்க சொல்கிறதுக்காக நான் படிக்கிறேன்னு படிக்காத. இப்போ அதுக்கு கூட சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. தமிழ்லே பயின்ற அறிவியல் அறிஞர்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் வந்து என்ன தமிழ் வழியில் படித்தவர் தான். அடுத்து இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை, அவர் எங்கே படித்தார், அவரும் ஒரு தமிழ் வழியில் படித்ததான். அடுத்து இப்போ இஸ்ரோவின் தலைவராக இருக்கிற சிவன் எங்கே படித்தார், அவரும் தமிழ் வழியில் படித்தார். இதை பாருங்கள், தெரிந்து கொள்வோம் பகுதியில் இருக்குது. இவங்கெல்லாம் தமிழ் வழியில் படித்து தான் போனாங்க. ஆனால் தமிழ் வழியில் படித்தா நம்ம முன்னேற முடியாது அப்படிங்கிறது கிடையாது. இப்போ தன்னோட அத்தைக்கு மறுபடியும் எழுதியிருக்கிறத பாருங்கள். நீங்கள் கூறியபடி நூல்கள் பலவற்றையும் தொடர்ந்து படித்து வந்தேன். உங்கள் அன்பு என் எண்ணம் நிறைவேற உறுதுணையாக விளங்கியது. தமிழ் இலக்கியங்களும் பல நூல்களும் எனக்கு நம்பிக்கை ஊட்டின. இவற்றை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். சமுதாயத்திற்கும் என்னால் இயன்ற நன்மைகளை செய்வேன். அதற்கேற்ப பணியாற்றுவேன். நன்றி அத்தை. இப்போ கடிதத்தின் மூலம் எவ்வளவு கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கடிதத்தில் உள்ள கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கிட்டு கடிதம் எப்படி எழுதணுங்கிற முறையும் இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்போ கனவு பழித்தது அப்படிங்கிற அந்த விரிவான மூலம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, நல்லா சிந்தனை பண்ணிப்பார். இன்சுவை என்ன பண்ணுறா, ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறா, தமிழ் வழியில் படிக்கிறா. அவளால் என்ன செய்ய முடியாதுன்னு நினைக்கிறா, தான் ஒரு அறிவியல் துறையில் பணியாற்ற முடியாதுன்னு நினைக்கிறா. அதுக்கு தன்னோட அத்தைக்கிட்ட கடிதம் எழுதி கேட்குறா. கடிதம் எழுதி அத்தை அவளுக்கு என்ன பண்ணுறா, ஊக்கமளித்து சில அறிவுரைகள் எல்லாம் கூறுறா, பல நூல்களை படிங்கன்னு சொல்கிறா. அதுபோல் நீங்களும் என்ன செய்யணும்னா, நீங்கள் எந்த துறையில் போகிறீங்களோ அந்த துறையில் போய் உங்களுக்கு நீங்கள் முன்னேறதுக்கு பாருங்கள். இப்போ நடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா, இக்கடிதத்திற்கு நீங்கள் விரும்பும் வகையில் வேறொரு தலைப்பிடலாம். அடுத்து உங்களோட எதிர்கால கனவு குறித்து ஒரு கடிதம் எழுதணும். நான் எப்போ கேட்குறேனோ அந்த எதிர்கால கனவு குறித்து, உன்னோட எதிர்கால கனவு என்ன அப்படிங்கிறத குறித்து நீ ஒரு கடிதம் எழுதி நான் ஒரு வாரத்தில் வாட்ஸ்அப் நம்பர் தருவேன், அதுக்கு எனக்கு அனுப்பிவிடு, நான் பார்க்குறேன். அவங்கவுங்க நேமை போட்டு உன்னோட எதிர்கால கனவு என்ன அப்படிங்கிறத எழுது. இன்றைக்கே எழுதிடு, உன்னோட எதிர்காலம் என்ன, நீ என்னவா ஆக போகிற, உனக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதை எழுது. அடுத்து இன்சுவையின் எண்ணம் நிறைவேற காரணங்களாக நீ எதெல்லாம் கருதுகிற அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இன்சுவையோட எண்ணம் நிறைவேற காரணமாக இருந்தது அவளுடைய அத்தை. அடுத்து அந்த தமிழ் நூல்களில் உள்ள எடுத்துக்காட்டுகள், இதெல்லாம் இன்சுவையோட ஆசை நிறைவேற காரணமாக இருந்தது. கனவு பழித்தது அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு இக்கடிதம் பொருத்தமாக இருக்கா அப்படிங்கிறத நீ சொல்லலாம். அடுத்து அத்தையின் கடிதத்தை, இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா விரிவானத்தை, இந்த அத்தையோட கடிதத்தை நீ புரிஞ்சு படிச்சுட்டு சுருக்கமாக எழுதணும். இதில் நீ தெரிஞ்சுக்கிறது நீ என்ன லட்சியங்கிறத தெரிஞ்சுக்க. இது துணைப்பாடமாக விரிவானமாக நீ எழுதும் பொழுது இந்த சொல்லுவாங்க, அத்தை எழுதிய கடிதத்தை சுருக்கி எழுதுக. இப்போ கவனிங்க மாணவர்களே, இதுவரைக்கும் 2 கவிதை பேழை, ஒரு உரைநடை உலகம், ஒரு விரிவானம் நடத்தியிருக்கோம். இன்னொரு இலக்கணம் இருக்குது, அதையும் முடித்தவொன்னே ஒரு இயல் முடிஞ்சிடும். ஒரு இயல் முடிஞ்சவொன்னே புக் பேக் கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு நான் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். புரியுதா? அதை என்ன பண்ணுற அப்படின்னா, நீ படித்து வீட்டில் எழுதிப்பார். டெஸ்ட்டு குடிக்கிறவனுக்கு டெஸ்ட்டு எழுத ரெடியாக இருக்கணும். அன்னன்னைக்கு உள்ளதை அன்னன்னைக்கு படிச்சுக்க. ஓகேவா? இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளு, என்னோடய மொபைல் நம்பருக்கு கேளு. கேட்குறது எப்போனா 10 to 2 மணிக்கு வரைக்கும் கேளு. காலையில் 10 மணிலேருந்து ஸ்கூலில் இருந்தேனாக்கா ஸ்கூல் டயத்தில் எப்படின்னு பேசிக்குவேன். 10 to 2 வரைக்கும் உன்னோட டவுட்டை கேட்டுக்குங்க. அடுத்த வீடியோவில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கிளாஸோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.